சார் ஒரே ஒரு விஷயம் சார், சமீப கால பட விழாக்களாக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், இல்லை சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், எதுக்கு வந்தாலும் தமிழ் படத்தை ஓட விட மாட்டாங்க, கன்னட படம் ஓடுது, தெலுங்கு படம் ஓடுது, மலையாள படம் ஓடுது அப்படின்ற ஒரு புலம்பல் எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனால் நல்ல படங்கள் எப்படி இருந்தாலும் ஓடும். நம்ம கதையில தெளிவாக இருக்கணும், அது மாதிரி ஆக்டிங் நடிப்பு வாங்குறது தெளிவாக இருக்கணும். ஆனால் நீங்கள் உங்கள் படத்தில் கதையிலையும் கோட்டை விட்டீங்க, நடிப்பு வாங்குறதுலையும் கோட்டை விட்டீங்கன்றது என்னுடைய கருத்து. ஓகே சார். அதனால நம்மளே தப்பா எடுத்துட்டு படம் ஓடல, ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற நம்ம ஒரு திணிக்க கூடாதுல்ல, அது தப்பு இல்லையா? நீங்க குபீர் காமெடி வரும்ன்றீங்க, ஒரு இடத்துல கூட யாருக்குமே சிரிப்பு இல்லை சார். ஓகே சார். டார்க் காமெடி நீங்க ஏதாவது ஒரு டார்க் காமெடி நல்லா சிரிச்சு நீங்க சிரிச்சிருப்பீங்க சார், வேற யாரும் சிரிச்சாங்களா? நாங்கள் இந்த ஷோ போடும்போது எல்லாம் சிரிச்சாங்க சார், ப்ரீமியர் போடும்போது எல்லாம் நிறைய பேர் சிரிச்சாங்க சார். காமெடின்றது வந்து சப்ஜெக்டிவ், இங்கே இருக்கவங்களுக்கு அது ஒர்க் ஆகல, வேற யாருக்காவது அது ஒர்க் ஆகலாம். சார் பல சீன்கள் பாக்குறப்போ இந்த சீனை ஏன் இவ்வளவு இதா எடுத்து வச்சிருக்காங்கன்னு, ஒரே லைட்டிங் இல்லாம ஏதோ ஷேடோவோட ஷார்ட் ஃபிலிம் எடுக்க கூட நீங்க தெளிவா எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்க, அதுல கொஞ்சமாவது நீங்க கான்செப்ட் பண்ணீங்களா? அது கேமராமேனோட கால். என்னன்னா லோ லைட்னு சொல்லுவாங்க, லோ லைட்ல வந்து நம்ம காமிக்கிறது லைக் அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஷேடோஸோட சினிமேட்டிக் ஃபீல் வரும்ட்டு, டார்க்னஸோட இதெல்லாம் அவரோட கேமராமேனோட கால். ஸோ அது ஒர்க் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. மேபி அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பலருடைய கருத்து இது உணவு அடிக்கணும்ன்றது நான் சொல்லல, புரியுதுங்களா? ஏன்னா பத்திரிகையாளர் அன்னைக்கு என்ன எழுதுறாங்களோ அதான் வந்து ஆடியன்ஸ் போய் சேரும். நீங்க பத்திரிகையாளர் எல்லாரே வந்து ஒரு அதான் சார், இப்போ ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும் சார். ஆடியன்ஸ் யோசிப்பாங்க, ஆடியன்ஸ்லயே நிறைய இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒன்னொன்னு தோணும், அந்த மாதிரி தான் சார். குட் ஈவினிங் டு ஆல். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் பெரிய நன்றியை தெரிவித்து சாவி படத்தின் குழு சார்பாக அனைவரையும் அன்போடு வருக என வரவேற்கிறோம். நல்ல படத்துக்கு எப்பவுமே நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நீங்க எல்லாருமே படத்தை பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை மக்கள் கிட்ட கொடுத்துட்டு நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்றதை நம்புகிறோம். அண்ட் இந்த படத்தோட டைட்டில் சாவு வீடுன்னு இருந்தது. அந்த சாவு வீடுங்கிற டைட்டில் வந்து நல்லா ரீச் ஆச்சு. பேசிக்காக வந்து பாசிட்டிவான ஒரு டைட்டில் விட நெகட்டிவான டைட்டில் தான் வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த சாவு வீடுன்ற டைட்டில் ரீச் ஆச்சு. பட் சம் தியேட்டிக்கல் இஷ்யூஸ்னால ஒரு சிங்கிள் டேல டைட்டில் மாறி இப்போ சாவின்னு டைட்டில் மாறி இருக்கு. ஸோ இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரையுமே ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். முதலாவதாக ஆண்டனி அஜித் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஆண்டனி அஜித் இயக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் சாவி. திரு ஆண்டனி அஜித் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உதயதீப் அப்படிங்கிறவங்க வந்து ஜூடி மாரிமுத்துன்ற கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சார் வந்திருக்கீங்கன்னா அன்போடு மேடைக்கு வரும். ஆதிஷ் பாலா அண்ணா வாங்கண்ணா, வெல்கம். இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தியா பண்ணியிருக்கீங்க, ஸ்டேஜுக்கு வாங்கண்ணா. மாஸ்டர் அஜய் எஸ் வீரையா வாங்க, வெல்கம். ராஜேஷன் யாசர் எஸ் கிரண், சிவானி ஸ்டுடியோஸ் சார்பில் டைகர் சக்கரவர்த்தி, சிவானி செந்தில் மற்றும் டைகர் சக்கரவர்த்தி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கிற கள்ளக்குறிச்சியிலிருந்து சங்கர் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். பிரேம்சாம் கார்த்திக், கே சேஷாத்ரி, சாரிகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உன்னோட முதல் எதி வேறு தெரியுமா? அவன் தான், அவன் பின்னாடி பேசுறான்ல, அவன் கூட கிடையாது, அவன் தான். அதெல்லாம் ஏற்றி விடுறான்.
காலேஜ் அதுல 2ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கிறேன். அவனுக்கு பயம் இல்லைன்னா வரலாறுல எப்படி பண்ணாரு தெரியுமான்னு கேட்பாங்க. ஓகே. தேங்க்யூ சார். சிவானி ஸ்டுடியோஸ்ல இருந்து டைகர் சக்கரவர்த்தி அவர்களை பேச அழைக்கிறோம். அதே போயிட்டுக்கலாமே, அதான் பார்த்துட்டு. அனைவருக்கும் வணக்கம். இந்த மழையிலும் விடாம எல்லாரையும் வரவழைச்சு இவ்வளவு நேரம் காத்திருந்து படத்தை பார்த்து பிரஸ்காக காத்திருந்து உதவி செய்த நமது நண்பர் மணி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஒருத்தர் மேல வர்றதும் கீழே வர்றதுக்கும் ஒரு காரணம் வந்து அவரோட விதி அல்ல, நீங்க எழுதுற எழுத்து தான். அது மாதிரிதான் அந்த படங்கள் தங்கச்சி சொன்ன மாதிரி சாவுடின்னு தான் வச்சிருந்தாங்க. ஆனா டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரச்சனை. சாவுக்கு டிக்கெட் எப்படி எடுக்க முடியும், சாவுடின்னு எடுக்கணும். எங்க போயிட்டு வர அப்படின்னா சாவு வீட்டுக்கு போறேன்னு யாராவது சொல்லுவோம். நெகட்டிவ் தாட்ஸ் தான். ஒரே நாள்ல சாவு வீட்டுல எடுத்து அதையும் தம்பி தான் அந்த புத்திசாலித்தனமா யோசனை பண்ணி இயக்குனர் வந்து ஆண்டோ அஜித் நல்லா அந்த டைட்டில் உடனே முடிச்சு ஒரே நாள்ல அந்த சென்சார் வாங்கிட்டோம். உண்மையிலே அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அடுத்து இந்த படம் பார்த்தீங்கன்னா எதை நோக்கி போகுதுன்னு நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்னைக்கு சமூகம் போதைக்கு அடுக்கிற மாதிரி கஞ்சாவால ஒரு தந்தை அவருக்கு அறியாம அந்த போதைக்குள்ள இருந்து மரணத்தை அடிக்கிறாரு. அதை பார்த்து அந்த மகன் திருந்துறான். அதான் சிம்பிளா சொல்லியிருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம் அதுல வந்து இயக்குனர் சொல்லி உண்மையில அது ஒரு அசாத்தியான விஷயம். தூக்கம் ஒரு மனுஷனுக்கு தேவையான அளவுக்கு தூங்கணும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய தப்பே கிடையாது. ஆனா தேவைக்கு அளவுக்கு தூங்கலைன்னா அது ஒரு நிம்மதியே இருக்குது. சிவானி செந்தில் தான் அதுக்கு உதாரணம். எங்களுக்கு ஏதாவது டென்ஷன்னா நல்லா அழகா ரூம் போட்டு தூங்கிடுவோம். இது இயற்கை. அதுதான் அழகா தெளிவா சொல்லியிருக்காரு. இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதை நடிச்சிருந்த அனைத்து நடிகர்களுக்கும் நீங்க பாத்துக்க செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இதே போல் நிறைய படங்களை சிவானி ஸ்டுடியோ சார்பாக நாங்கள் வெளியிடுறோம். இதுக்கு நீங்க ஆக்கமும் ஊக்கமும் தரணும். பத்திரிகையாளர்கள் கண்டிப்பா நாங்க எங்க ஒருத்தர் சுத்தி வந்தாலும் என் கோட்டைகள் தான் வருவான் மாதிரி அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன படம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எங்க வந்து நிப்பாங்கன்னா உங்க முன்னதான் நிக்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்களே முன்ன வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த படத்தை நீங்க வாழ்த்தணும். நல்ல அந்த தம்பிங்களுக்கு ஒரு ஊக்கமா ஆக்கம் தரணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார். இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கிற கள்ளக்குறிச்சி சங்கர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். மனித உடலில் இயக்கம் எப்படி நரம்பு முக்கியமோ அதுபோல் இந்த நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு நரம்புகளாக இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒரு நல்ல கருத்துக்களை தைரியமாக தன்னம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து வெளியிடுவதற்கு, மக்களுக்காக கொண்டு வருவதற்கு எத்தனையோ புதிய இளம் தலைமுறைகள் தயாராக இருக்கிறது, காத்திருக்கிறது. அந்த தன்னம்பிக்கையை ஒருபோதும் பிசிறாகாமல் புதிய இயக்குனர் அன்பு தம்பி அவர்கள், அஜித் அவர்கள் இந்த படத்தை அன்பு சகோதரன் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி போதையால் இந்த நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த இளம் தலைமுறை எந்த அளவுக்கு சீர்கெட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள், நாங்களும் அறிவோம். இந்த நிலை மாற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு தயாரிப்பதற்கு யார் வருகிறார்களோ இல்லையோ தெரியாது. நான் வருகிறேன் என்று சொந்த பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னால் இயன்ற அளவுக்கு இயக்குநர்களையும் நல்ல ஐயா காவல்துறை ஐயா உதயகுமார் கேரக்டர்ல அண்ணா சிறப்பா நடிச்சிருந்தார். அந்த தம்பி அதே மாதிரி சிறப்பா நடிச்சிருந்தார். அப்படியே வாழ்ந்திருக்காங்க. கதாநாயகருடைய அப்பா அம்மாவுடைய ரோல் அழகா பண்ணியிருக்காங்க. அண்ணன் எல்லோரும் அருமையா வேலை வாங்கியிருக்காரு. புதிய இயக்குனர் போல தெரியல. இப்ப இதை எல்லாரும் புதுசா நடிச்சவங்களும் சரி, பழைய நடிகர்களும் எல்லாம் அவ்வளவு தோல் கொடுத்து நடித்திருக்காங்க. அந்த படம் கட்டாயம் வெற்றி பெறணும். வெற்றி பெற செய்ய வேண்டியது ஊடகங்களாகிய உங்களுடைய பொறுப்பு. நல்ல படங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு சிவானி செந்தில் ஆகிய எங்கள் குரூப் தயாராக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இப்படத்தின் கதாநாயகன் உதயதீப் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியாஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இருந்து எங்கள் படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னை கடவுளுக்கு ரொம்ப நன்றி என்னை படைச்சதுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை பெற்றதுக்கு, எங்கள் அப்பா என்னை வளர்த்ததுக்கு. ஸோ எங்கள் அப்பாவோட ட்ரீம் தான் இது, நான் ஆக்டராக இருக்கிறது. நான் ஹீரோவாக நடிக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. அதோட முதல் ஸ்டெப்பாக இப்போ தான் நடந்திருக்கேன். ஆனால் அதை பார்க்கறது எங்கள் அப்பா கூட இல்லை.
இப்போ ரீசெண்டாக 3 months பிஃபோர் இறந்துட்டாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் எனக்கு அவர் கூட இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அவர் இருந்து பார்க்கல. சாரி. ஸோ அப்புறம் இந்த படத்தை எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் அஜித்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா மாஸ்டர் அஜித் அவன் தான் வந்து ஆண்டன் ப்ரோ கிட்ட கான்டாக்ட் கொடுத்து ஆண்டன் ப்ரோ பேச சொன்னது. ஸோ அப்புறம் ஆண்டன் ப்ரோ என்னை நம்பி சரி உதய வச்சு ஃபர்ஸ்ட் ஹீரோவை பண்ணணும்னு நினச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இதே மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு உங்களோட கம்பெனியும் உங்களோட டைரக்ஷன்லேயும் இன்னும் நிறைய பேர் வரணும். அப்புறம் சிவானி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படத்தை வந்து இந்த மாதிரி பெரிய மீடியாவில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சதுக்குங்க. தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது டைட்டில்லேருந்து ஆரம்பிக்கலாம். டைட்டில் வந்து சாவு வீடுன்னு தான் வச்சுருந்தோம். இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு இதுவாக தான் இருந்தது டைட்டில். அந்த டைட்டில் வந்து கடைசி சமயத்தில் மாறிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஆனால் எல்லாருமே வந்து பார்க்குறது சாவு வீடுன்னு தான் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு டைட்டில் வந்து பப்ளிக் கிட்ட கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. என்ன சார்ந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் டைட்டில் பற்றி சொன்னாங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கதையும் அந்த சாவு வீட்டில் அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான், ஒரு பாடி மிஸ் ஆகிடும். ஸோ அதை நோக்கி தான் வந்து ஒரு டார்க் ஹியூமர் காமெடியாக பண்ணியிருக்கோம். இதில் நடித்த ஆதேஷ் பாலா சார், அப்புறம் பிரேம் சார், ஷாம் சார், கார்த்திக், இதில் நடித்த அனைத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஃபைனலாக நாங்கள் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி தியேட்டருக்கு வரோம். உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நாங்கள் படத்தை கொடுத்துட்டோம். ஸோ அஜித் இந்த படத்துக்காக ஆண்டன் இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அவரோட ஆம்பிஷனுக்காக ஸோ அவரே அவரோட ஓன் மணி போட்டு ஸோ இந்த படம் எடுத்திருக்காரு. அவர் பெரிய இடத்துக்கு போகணுன்னு எல்லாம் ஒன்று இறைவனை விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படம் டிசம்பர் 5ஆம் தேதி தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நீங்கள் தான், ப்ரெஸ் மீடியா நீங்கள் தான். இந்த படத்தை உங்ககிட்ட காட்டியிருக்கோம். நீங்கள் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து பப்ளிக் கிட்ட நல்லா ரீச் பண்ணி விட்டு இந்த தியேட்டருக்கு வருமாறு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ உதய். எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து லைஃப்ல எல்லாமே நல்லதே நடக்கும். நீங்க நிறைய படம் பண்ணுவீங்க. உங்க அப்பாவோட பிளெஸிங்ஸ் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். எங்களோட வாழ்த்துக்கள். ஆதிஷ் பாலா அண்ணா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் மேடையில் வந்திருக்கவங்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பத்திரிகை உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உதவி சொன்ன மாதிரி தான் என்னுடைய அப்பாவுடைய கனவு, என்னுடைய அம்மாவுடைய கனவு இதெல்லாம் சுமந்துட்டு தான் இத்தனை வருஷம் நான் அந்த திரையுலகத்தில் போயிட்டுருக்கேன். எங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நான் பத்திரிகையாளர் இருக்கோம். ஸோ காமெடி நடிகர் சிவராமன் அவரோட பையன். அவருக்கு பெரிய கனவு இருந்தது, ஒரு பெரிய காமெடி நடிகர் அவர் வந்துட்டு. அந்த நேரத்தில் 43 வயசில் வந்து இறந்துட்டார். இணைந்தகைகள் பண்ணும்போது இறந்துட்டார் அப்பா. அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன். ஒவ்வொரு என்னோட குருநாதர் பாய்கரா சார் என்னோட வாழ்க்கையை தொடங்கி வச்ச திரையுலக வாழ்க்கையை. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பயணப்பட்டு இருக்கேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய கேரக்டர் வந்து இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஒரு படம் ஃபுல்லாக த்ரூஅவுட்டாக ஒரு கேரக்டர், ஒரு அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இயக்குனர் ஆண்டன் அஜித்துக்கு வந்து அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சகோதரர் எனக்கு வந்து முன்னாடி கதை சொல்லும் போது சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குன்னா டார்க் ஹியூமர் அப்படின்னாரு. அந்த என்ன அப்போ வந்து என்கிட்ட என்ன கதை சொன்னாரோ அந்த கதையை அவர் எடுத்திருக்காரு. அது இல்லாமல் இதில் ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கஞ்சா மேட்டர்லாம் நிறைய பேப்பரில் படிக்கிறோம். அதனால வந்து நிறைய சீரியல்கள் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அது வந்து இல்லை அந்த மாதிரி கஞ்சா விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்துக்காகவும் மற்றபடி இந்த சிவானி ஸ்டுடியோஸ் அவங்களாம் இந்த படத்தோட பேரை கேட்ட உடனே நாங்கள் இந்த படத்தை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நன்றிகள் எங்கள் குழு சார்பா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாங்க. நம்ம எவ்வளோ படம் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. அப்படியே ரொம்ப தடுமாறி தான், சின்ன படங்கள் ரொம்ப தடுமாறி தான் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ரீசெண்டாக நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கனால அது தெரியும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து என்னுடைய பயண நன்றிகள். இதில் வந்து உதயாதி அப்புறம் மற்றும் என்னுடைய எல்லா நண்பர்களும் வந்து அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் எந்த தவறு இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எல்லா மேடையில் சொல்கிற விஷயம் தான்,
இந்த படத்தை வந்து யார் கொண்டு போக முடியும்னா நீங்களாம் தான் கொண்டு போக முடியும். நீங்களாம் நல்லபடியாக ரிவ்யூஸ் எழுதி இந்த படத்தை கொண்டு போகணும்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஸோ என்றைக்குமே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். தேங்க்யூ. உங்களை தேங்க்யூமா. டிரெக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர் அப்படின்னு எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கிறது தான் நம்ம ஆண்டனி அஜித் சார். வாங்க சார், வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆண்டனி அஜித். இந்த படத்தில் சாவிங்கிற படத்தில் ப்ரொடியூசர், டைரக்டர், ரைட்டராக இருக்கேன். உதய் ப்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதான் அந்த கதை வந்து ஒரு டெத் ஹவுஸில் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். எப்படின்னா ஒரு சாவீட்டில் உட்காந்துருக்கும் போது சும்மாவே உட்காந்துருப்போம்ல, ஏதாவது ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் வந்து இப்போ இந்த டெட் பாடி வந்து இல்லைனா என்ன ஆகும் இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது ஒரு ஸ்பார்க்காக வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது, இந்த சாவீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து அமைதியாக அந்த மாதிரி இருந்துட்டு போயிடணும், அந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி அந்த ஸ்பார்க் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு ஸ்பார்க் நல்லா இருந்துச்சு. அது சும்மா நோட் பேடில் போட்டு எனக்கு ஐடியாஸ் எதாவது கிடச்சிச்சு, நான் நோட் பேடில் போட்டுப்பேன். அப்படிங்கும்போது அப்புறம் அந்த இதை நோட் பேடில் போடும் போது எனக்கு வந்து ஓகே இது வந்து ஒரு ஸ்டோரியாக டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஸ்டேஜில் இருந்தால் அது இந்த ஒரு ஸ்பார்க் அங்கேருந்து தான் எனக்கு கிடச்சிச்சு. அப்படிங்கும்போது இதை என்னவா ட்ரீட் பண்ணலாங்கும் போது காமெடியாக ட்ரீட் பண்ணலாமா அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட் ஐடியா இல்லை. காமெடியாக ட்ரீட் பண்ணணுன்றது ஃபஸ்ட் எனக்கு ஐடியா இல்லை. ஒரு த்ரில்லராக தான், ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸ், யார் அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமா சரி அந்த மாதிரி அப்புறமா கிளைமேக்ஸில் எனக்கு ஒரு ட்விஸ்ட் வரும்போது தான் வந்து எனக்கு தோணுச்சு, அப்போ ஆடியன்ஸ் வந்து இந்த ட்விஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணோன்னா இதை வந்து நம்ம காமெடியாக தான் ட்ரீட் பண்ணணும். அப்படிங்கும்போது அப்போ சாவு வீட்டில் எப்படி காமெடி அப்படிங்கும்போது சரி அப்போது டார்க் காமெடின்னு ஒரு ஃபோனு போயிட்டு இருக்குல்ல, அந்த இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்போ டார்க் காமெடி. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டே உருவாச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்கிரிப்ட் உருவானோன்னா எங்கே பிச் பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு இது என்னென்னு தெரியல, செதுக்குன மாதிரி சில பேர் இருந்தாங்க இந்த ஸ்கிரிப்டுக்குன்னு. உதயபுரம் வந்து நான் முன்னாடிலேருந்தே ஃபாலோ பண்ணிருக்கேன். ஃபாலோ மீன்ஸ் பார்த்துட்ருக்கேன். நம்ம சைல்டு ஆர்டிஸ்டாக பார்ப்போம். அதுக்கு அடுத்துட்டு மாஸ்டரில் வந்தாங்க, பானா கத்தாடி, மாஸ்டர், கைதி, அதெல்லாம் வந்தோன்னா ஏன் ரொம்ப நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது, ஆனால் ரொம்ப குட்டி குட்டி ரோலாக இருக்குது ஏன் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. சரி அப்போது நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம், நமக்கு ஒன்று தோணுதில்ல, அப்போது வந்து அதை முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உதயபுரோவை சரி இந்த கேரக்டருக்கு வந்து உதயபுரோ கரெக்டாக அந்த கேரக்டர் கரெக்டாகவும் இருப்பார். சரி அப்போது கரெக்டாக இருப்பாருன்னா அப்போ அவரை வச்சே மூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரின்ட்டு போனபோது எனக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு 90% ஓகே, 10% வந்து அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அதெல்லாம் நமக்கு தெரியும், அதில் புதுசுன்றதுனால. ஆனால் வந்து எனக்கு வந்து 100% வந்து 100% 200% இறங்கி எல்லாமே பண்ணார். ரொம்ப ஃப்ளெக்சிபிள், ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும், டைமிங் கரெக்டாக இருக்கும், எல்லாமே லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள். இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு டைரக்டருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு நான் மற்ற விஷயத்துலலாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். சில ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அவன் டைம் வரமாட்டாங்க சில பேர், அந்த மாதிரி யாரும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, ஒரு இதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆதிஷ் பாலா ப்ரோ, போலீஸ் கேரக்டரு ப்ரோ, வேறு நிறைய போலீஸ் கேரக்டரு, ரவுடி கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட போகும்போதே சொன்னாங்க, என்ன போலீஸ் கேரக்டரா இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கேன், வேணான்னு இல்லை இந்த கதை கேளுங்க ப்ரோ, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு. சரி கேட்குறேன் அப்படின்னு கேட்டோன்னா அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்போ ஷூட்டிங் நீங்கள் வந்து தாடி எடுக்கணும். ஐயோ தாடி எடுக்கணுமா, இப்போ தான் தாடி வச்சுட்டு நிறைய படம் கமிட் பண்ணிட்டு வரேன், தாடி எடுக்கணுன்றீங்க அப்படி. இல்லை தாடி எடுத்தால் தான் ஷூட் போக முடியும் அப்படின்னு. என்ன அதாவது நான் வந்து ஒரு இப்போ தான் ஒரு படமே பண்ண போகிறேன். அவர் வந்து 20 இயர்ஸ் மேலே இருக்காப்புல. ஆனால் வந்து என்ன சொல்ல, நான் வந்து இந்த கதைகளை நம்பி ஓகே இந்த கதைக்காக ஒரு 2-3 படத்தை காம்ப்ரமைஸ் பண்ணலாமே,
அந்த நல்ல பெரிய படத்தில் கேரக்டர்ஸ் கிடைச்சாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இதில் இறங்கலாமேன்ற அந்த ஒரு முயற்சி தான் இந்த அவரோட அந்த கேரக்டரோட சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இப்போ இந்த படத்தோட பேக் போனுன்னு சொல்லணும்னா நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும். மியூசிக் டைரக்டர்ஸ் டியூனர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அவங்க பேண்ட் ஆக்சுவலி அவங்க 2 பேர் ஆக்சுவலி சரண் ராகவன் அதுக்கப்புறம் விஜய் ரகுராமன் சொல்லிட்டு அவங்க வந்து இந்த படம் வந்து ஒரு 70% ஒரு 60 to 70% தான் ஒரு லெவலில் இருந்துச்சுன்னா அவங்க அது வேற ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க மியூசிக் மூலியமா. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கே தெரியும், அது நான் பெருசாக மியூசிக் பற்றி சொல்ல வேணாம். ஏன்னா மியூசிக் இல்லைன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குமோன்றதும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் காமெடி வந்து ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து 2022 எடுத்து முடிச்சிட்டேன் ஆக்சுவலி ஷூட்டிங்கை. அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படியே கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகி போச்சு. ஒருத்தர்கிட்ட போகும்போது எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. டப்பிங் பண்ணுவோம், அப்புறம் சிங்குக்கு கொடுப்போம், ட்ரிம் பண்ணி சிங்குக்கு கொடுப்போம். சிங்குக்கு கொடுக்கும்போது 3 மாதம் போகும். அதாவது ஏதாவது எனக்கு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன். இது எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும். இது ஏன் லிப்சிங்க் ஆகுது ப்ரோ, இது கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது பண்ணிட்டு வரும்போது அடுத்தது லிப்சிங்க் மிஸ் ஆகும். அப்படிங்கும்போது எனக்கு வந்து அது ஏற்றுக்கவே முடியாது. கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால இந்த படத்தை ஒரு மாதிரி செதுக்கி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த சொன்னல 22 முடிச்சுட்டு இந்த 25 வரைக்கும் ஒரு பெரிய டிராவல் எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப டஃப்பான டைமாக தான் இருந்துச்சு. 22 பண்ணிட்டு எனக்கு பெருசாக தெரியல. 23, 24, 25 அது வந்து எப்படி வந்து ஒரு ப்ராசஸுமே டிலே ஆகும். சும்மாவே இருப்பேன். நான் ஆக்சுவலி சிவில்லையுமே எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து சரியாக அமையல. ரெண்டு சைடுமே எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி டவுன்ஃபாலாகவே இருந்துச்சு. அப்படிங்கும்போது நான் ஒரு வழியாக படத்தை முடிச்சிட்டும் ஒரு 6 months கிட்ட என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் இருந்தேன். ஏன்னா அது 2022 ஓடிடிக்கு பண்ணலாம் தான் பிளான், டேரக்ட் ஓடிடிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான். ஆனால் வந்து 25 தான் முடிக்கிறேன். 25 உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஓடிடி யாருமே டைரெக்டாக வாங்குறது இல்லை, தியேட்டர் வந்த அப்புறமா தான் வாங்குறாங்கன்னு தெரியும். ஸோ அப்படிங்கும் போது ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டேன். அப்போ நம்ம தியேட்டருக்கு தான் வரணுங்கும் போது யார்கிட்ட போகலாங்கும் போது பூபதி ப்ரோ ஆக்சுவலி கேமரா ஒர்க் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹாலிவுட் படம் மட்டும்தான் பார்ப்பாரு. ஸோ ஹாலிவுட்ல என்ன ஃப்ரேம்ஸ் வச்சிருக்காரோ, என்ன ஃப்ரேம்ஸ் இருக்குமோ அந்த ஃப்ரேம்ஸ் தான் இங்கே வச்சிருக்காரு. அவர் இன்னைக்கு வர முடியல. அவர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஒரு படம் வேலையாக தான் வந்து காலையிலேருந்து நான் எல்லாமே என்னால் பண்ண முடியாது. அவர் காலிலேருந்து அவங்க பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கேமரா ஒர்க்கு இப்போ சிவானி ஸ்டுடியோஸ் தான் நான் அடுத்து சொல்லணும். இந்த படத்தை வந்து என்ன எப்படி இதை வந்து வெளியே படம் எடுக்கிறது வந்து ஈஸின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. படம்லாம் எடுக்கிறது ஈஸி தான், அதை வெளியே கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ரொம்ப எல்லா ப்ராசஸுமே எனக்கு தெரியும். படம் எடுக்கிறது எப்படி இதை நல்லா கொண்டு வருதுன்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இது எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு நமக்கு தெரியலையேங்கும் போது தான் செந்தில் பிரதரை ஃபோன் பண்ணேன். பிரதர் என்ன டைட்டில் பிரதர் வந்து இப்படி சொன்னேன், பிரதர் நான் நல்லா தான் இருக்கும், நம்ம கண்டென்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ஆமாம் கரெக்டு தான், எல்லாருமே நான் இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்றத சொன்னாப்புல. அப்படியே சரி ஓகே கரெக்டு தான், எல்லாருமே அப்படிதான் சொல்லுவோம். அவங்க படம் அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் போது தான் தோணும். ஆமாம் பிரதர் நான் வந்து உங்களுக்கு ட்ரைலர் அனுப்புகிறேன், அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணேன். அப்படியே படம் பேர் என்ன பிரதர் அப்படின்னாரு. சாவீடு பிரதர் அப்படின்னா. சாவீடா, இந்த உடனே ட்ரைலர் பார்த்து கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. அடுத்து ட்ரைலர் வந்து 1 நிமிஷம் 39 செகண்ட்னா அந்த 40வது செகண்ட் கால் பண்ணுறாரு. பிரதர் சூப்பர், நம்ம கண்டிப்பாக பண்ணிடுவோம், ஆஃபீஸ் வந்துருக்கேன் மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓகே சரி ஓகே. படம் அந்த இடத்துல இருந்து தான் மூவ் ஆச்சு. ஆக்சுவலி ரொம்ப தேங்க் பண்ணோம்னா வந்து சிவானி ஸ்டுடியோஸ் செந்தில் சார் தான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா இல்லை அந்த படமே வெளியே வந்திருக்காது. ஆக்சுவலி ஒரு மாதிரி லாக் ஆகிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த நான் ட்ராவல் பண்ணது December 5th இந்த படம் சாவின்ற படம்
டைட்டில் வேறு ஒரு இஷ்யூ ஆச்சு. சரி ஓகே, அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு இந்த புக் மை ஷோலாம் நம்ம வந்து சாவின்னு பார்க்குறது மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. சாவின்னு இருக்குது, என்னடா சாவி அப்படின்ற மாதிரி. வீ வேற சொல்லிச்சு, வீடுக்கு வர வீ, ஒரு மீனிங்கும் இல்லை. சாவினா கீ, அந்த கீயும் இல்லை. சரி ஓகே, ஏதோ ஒன்று அந்த மாதிரி. இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் வச்சோம். சரி பிரதர், டைட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படிங்கும் போது கேட்டாங்க இவங்க செந்தில் சார் சைட்லேருந்து. அப்போ பிரதர் எனக்கு நான் ஆக்சுவலி கேட்டேன்னா ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். எனக்கு உண்மையை யோசிக்க தோணல. யோசிங்க என்ன அப்போ தான் வந்து விருமாண்டி டைட்டில் இஷ்யூ அப்போது கமல் சார் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேரளில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சரி சும்மான வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது நான் எனக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி அப்போ சும்மானே வச்சிடலாமா அப்படின்னா சும்மானே வச்சுட்டு கில்டெல்லாம் போயிட்டோம் வாங்குறதுக்கு. அப்புறம் தான் ஸ்ரீகாந்த் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கலர்ஸ் இந்த படத்துக்கு அவரு தான் சொன்னாரு, பிரதர் என்ன சும்மான்னு வச்சிருக்கீங்க, என்ன சும்மானா என்ன சும்மா அப்படின்னா, நீங்க வந்து சாவு வீட்டுன்னு தான் வைக்கக்கூடாது, சா எடுத்துக்கோங்க, பி எடுத்துக்கோங்க, அப்படி வைங்க அப்படின்னாரு. சரி ஓகே பிரதர், அதுவும் கரெக்டு தான். சும்மானு இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்குது, இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படிங்க. கலரிஸ்ட் வந்து ஸ்ரீகாந்த் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அண்ட் இன்னொருத்தர் மென்ஷன் பண்ணோம், விஎஃப்எக்ஸ் பண்ணவர் வெற்றி. அவரோட ஆஃபீஸில் தான் நாங்கள் அவுட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம், ஐமேட் மீடியான்றது. அவர் வந்து லைக் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் வெற்றி. ஃப்ராங்காக சொல்லணும்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டு எப்படி எந்த லெவல்னா, நான் அவுட்டு போட்டால் அவருக்கு காசே இது வரைக்கும் காசே கேட்டதில்லை. அந்த ஏன்னா ஸ்டார்டிங்லாம் காசு இது பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ என்னோட சுச்சுவேஷனும் ஒரு பயங்கரமாக தெரிஞ்சிச்சு, ரொம்ப நெருக்கடி. அப்படிங்கும்போது நான் கிட்டத்தட்ட அவர் கொடுக்கணும்னா லேக்ஸில் தான் கொடுக்கணும், அந்த அளவு பெண்டிங் இருக்கு. அது இந்த படம் சக்ஸஸ் ஆகி நான் கொடுப்பேன் நம்புகிறேன். அதுக்கடுத்து இந்த படம் வந்து, இந்த படத்தை நம்ம வெளியே இப்போ சாவிடுன்னு சொல்கிறோம், முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் சாவிடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன காமிப்போம், ஒரு போஸ்டர் ஒன்று காமிக்கணும். அப்போ தான் ஓகே இது என்ன மாதிரி படம்ன்றது நம்ம யாருக்கையாவது பேசும்போது தெரிய வரும். யாராக இருந்தாலும் ஒரு மக்கள் யாராக இருந்தாலும் தெரிய வரும். அப்படிங்கும் போது அது ரொம்ப முக்கியமாக அது வந்து இந்த டிசைன் தான். டிசைனர் மோனிக், ஆக்சுவலி மோனிக் வந்து இப்போ கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம டிசைன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம இதுக்காக தான். ஸோ வந்து அவரோட ஒர்க்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்கும். ஏன்னா சில படம் நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகே இந்த போஸ்டர் டிசைன் பார்த்தாலே ஓகே இந்த படம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் போல. இந்த ட்ரைலர் கேட்டு பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகே இந்த படத்துக்கு போவானா அப்படின்ற மாதிரி ஒன்று தோணும். ஆனால் ட்ரைலர் கட் பண்ணது வந்து சதீஷ்ன்றவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு. ட்ரைலர் கட்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை நாளைக்கே நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாரும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப நேரம் பேசிட்டேன், எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். மியூசிக் டைரக்டர் விஜய் ரகுராம், சினிமாட்டோகிராஃபர் பூபதி வெங்கடாச்சலம், சுந்தர் சேஸ் எடிட்டர், ராகேஷ் லெனின் எடிட்டர், இவங்கெல்லாம் சம் சிச்சுவேஷனால வர முடியல. ஸோ வந்து வந்தவங்க வரைக்கும் பேசிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிளில் எடுத்து இந்த படத்தை கொண்டு வந்து பிரசன்ட் மீடியாவுக்கு சேர்த்த மணிமதன் அவர்களுக்கு நன்றி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கு. அண்ட் ஓகே, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் டீமோட. ஓகே, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். மைக் கான்செப்ட் எடுத்திருக்கீங்க. சாவி கூட டைட்டில் ஃபீல் பண்ணீங்க, சாவின்னு. ஸ்ட்ராங்கான சாவியா இருந்தா சாவி போடலாம், திறந்துரும். ஸ்ட்ராங்கான சாவியா இருந்தா போட்டு திறந்துரும். எங்களுக்கும் எல்லாருக்கும் லைஃப் ஓப்பன் ஆகிரும். ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, சாவு வீட்டுல அது சொந்தக்காரங்க செத்துருக்காங்க, அந்த 2 லேடிஸும் அந்த டெத்தை பார்த்துட்டு சிரிக்கிறது லாஜிக்கா, அது ஏன் அந்த டைட்டில் மாத்தின மாதிரி அந்த சீனையும் கொஞ்சம் மாத்திருக்கலாமே? இல்லை சார், இதுவுமே அது மட்டும் ஒரு ரியலான இன்சிடென்ட். என்னன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க
மார்ச்சுரியிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க ஆம்புலன்ஸில். அப்போ வந்து என்னாச்சு, அவங்க அப்பா இறந்துருக்காங்க, பொண்ணு உட்காந்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர் இப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஒரு ஜம்ப் ஆகும்ல, அப்படிங்கும் போது அந்த ஜம்ப் ஆனோடனே இவங்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்னதா சிரிப்பு வந்துருக்கு. என்கிட்ட சொன்னாங்க, இந்த இடத்துல எப்படி சிரிப்பு வரும்னு நான் யோசிச்சேன். அப்பதான் ஓகே, அந்த சின்ன மொமெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஆக்சுவல் சிச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அந்த ஒரு பிரேக் தான், சின்ன ஒரு பிரேக் தான். அது மாதிரி அந்த வட்டாத்தெல்லாம் அவரை ஹீரோ ஆக்கியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தா நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த காமெடி மறக்கவே முடியாது போஸ்டர். ஆமா அது எவ்வளவு தூரம் போனாலும் எனக்கு வந்து ரீச் ஆனது அது மட்டும் தான். எங்க போனாலும் அதான் கேட்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க நல்லாவே ரீச் ஆவீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படம் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கு. நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு கான்பிடென்ட்டே இல்லாத மாதிரி பேசுறீங்க. ஏன் டைட்டில் கூட ஒரு கான்பிடென்ட் இல்லாம வந்து சும்மா வச்சிருக்கோம், சும்மா போயிருக்கோம் சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு பேசுனீங்க. ஏன், எதனால? அது நான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டேன் சார். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடிலேருந்தே சாவிடு தான் டைட்டில். அதாவது ஸ்டோரி எழுதுறதுக்கு முன்னாடிலேருந்தே சாவிடுன்னு டைட்டில் போட்டு தான் ஸ்டோரியே எழுதுறேன். 3 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன் அந்த டைட்டிலோட. அப்படிங்கும் போது இந்த நாளைக்கு இது சேஞ்ச் ஆக போகுதுங்கும் போது என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோம்னா, ஒரு டாகே வீட்டில் வளர்ப்பாங்க. நமக்கு பார்க்கும்போது என்ன தோணும், என்ன நாய்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்கு, அது இறந்தோன்னா ரொம்ப அழுவாங்க. நம்ம என்ன யோசிப்போம், என்ன நாய் இறந்ததுக்கெல்லாம் அழுவுறீங்க, அதை அப்படியே பதைக்கலாம் செய்றீங்க அப்படின்றது ஒன்று இருக்கும். அப்படிங்கிற அந்த மாதிரி தான் சார் எனக்கு அது தோணுச்சு. ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு சார். நான் வந்து நெகட்டிவ் டைட்டில்ன்றதுக்காகலாம் வைக்கல, சாவ வீடுன்றது. இது வந்து ஆப்டான டைட்டில்ன்றதுனால தான் வச்சேன். ஏன்னா நெக்ஸ்ட் மூவி நான் பண்ணும்போது நெகட்டிவ் டைட்டில் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த மூவிக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வைப்பேன். ஸோ அதுதான் சார் யூஸ். உதய் சார், படத்தோட தலைப்பு சாவு வீடுன்னு இருக்கு, கதை ஃபுல்லா சாவுவா இருக்கு. முதல் படத்திலேயே ஒரு ஹீரோயின் கூட ரொம்ப நெருக்கமும் இல்லை, ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களா? வரவே ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் வரல அப்படிலாம் அது ஏன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை சார்ந்து போறதுதான் ஒரு ஆக்டரோட இதுன்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த படத்துல வந்து திடீர்னு வந்து கண்ண மூடி ஒரு டியூட் சாங் பாடுறதோ இல்ல அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிருக்குதோ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஒன்றா இருக்கும். அதனால அது அவரும் வைக்கல, நானும் அதை விரும்பி கேட்டுக்கல. ஸோ இது நெக்ஸ்ட் டோர் பாய், ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் அதை சூஸ் பண்ணி பண்ணேன். அடுத்தடுத்த படத்துல தான் ரொமான்ஸ் சாங் எல்லாம் கேட்டிருக்கேன், கிடைக்கும்னு நினைக்கிறேன். உதய் அண்ணே, கைதி படத்துல ஒரு போதை இருக்கும். ஆமாண்ணே. அந்த போதையோட இந்த போதை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது டிபெண்ட் அப்பான் அந்த கேரக்டர் இருக்குல்ல. இதுல ஒரே ஒரு சிகரெட் தான் அடிக்கிறீங்க. ஆமாண்ணே. அதுவே தப்புதான். பட் இருந்தாலும் அந்த போதை வந்து அவ்வளவு பெருசு காமிச்சிருப்பாங்க. ஓகே, இது இப்படி போதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சாவு வீட்டுல ஒரே ஒரு இதை இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாடியை நம்ம தூக்கிட்டு போக முடியும். நீங்க யோசிச்சீங்களா? அவர்கிட்ட கேட்டீங்களா? 2 பேர்னா கூட யோசிக்கலாம்ல. சிங்கிளா தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அதே போல பள்ளம் நோண்டுறீங்கன்னும் போதும் எல்லாமே இருக்குதுல்ல. அப்படின்னும் போது நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்ல டைரக்டர் கூட. இல்லைன்னா போதைன்றது நம்மளோட பாடி கண்ட்ரோல் இருக்கு. இது நான் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு கோட் அடிச்சாலும் போதை ஆயிடுவாரு, கட்டிங் அடிச்சாலும் போதை ஆயிடுவாரு. அதை டிபெண்ட் பண்ணி தான். இப்போ ட்ரக்ஸ்ன்றது கஞ்சால வந்து ஒரு பாயிண்ட்ல அடிக்கிறவங்களும் இருக்காங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் அடிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க போதையாகாம தான் இருப்பாங்க. ஆனா அந்த இப்போ ஃப்ரெஷரா ஒருத்தர் போயிட்டு 3 பஃப் அடிச்சாலே போதை ஆயிடுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறவன் இல்லை கொஞ்சம் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கவன்ற இருக்குல்ல, அதுல வந்து அடிச்சாங்கன்னா 100% இப்படி போகதான் செய்யும். ஆனா இதை நான் ஒத்துக்கிறேன். என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க போன வெயிட் இருக்குன்னு. ஏன்னா அதை தூக்க முடியாது. அது வந்து சரி, இது அதுதான் மெயின் கோல்னு இருக்கும்போது நம்ம அதுல போயிட்டு உள்ள போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. இல்லதான் இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்கு. அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த ஃபிளாஷ்பேக் வரும்போது மட்டும்தான் இவர் தூக்கிட்டு போவார். மற்ற இதில் இவர் இழுத்துட்டு தான் போயிருப்பார். உண்மையா அவர் இழுத்துட்டு தான் போயிருப்பாரு. இவர் நினைச்சுக்கிறாரு நம்ம தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. ஸோ அதான் மேட்ரு. சார், கில்டுல இருந்து அன்னைக்கு பேசுனீங்கல்ல, போதை படம்லாம் வருது பாக்குறீங்கன்னு. இதுவும் போதை சம்பந்தப்பட்ட படம் தானே? இதை பத்தி எதுவும் பேசவே இல்லை 2 பேரும். யாருன்னு? கில்டுல இருந்து அவங்க 2 பேரும் வந்திருக்காங்கல்ல, அவங்க
சொல்லுங்க. பாலச்சந்தர் அதெல்லாம் போனீங்க, அவங்களாம் இப்படி எடுத்தாங்க அப்படி எடுத்தாங்கட்டு. இன்னைக்கு எதுவும் வாயை திறக்கல, போதை படம்லாம் பார்க்காதீங்க. நீங்க போதை படம் தானே வாங்கிருக்கீங்க நீங்களும். இது இல்லைண்ணே, அதுல அதாவது போதை கூடாது, அந்த சமூகம் கெட்டு போறதே மது போதை இதுலதான் கெட்டு போயிருது. இதுவும் அந்த பையன் கடைசியில் திருந்திடலாம் பாருங்க. அப்பா வந்து அவன் அதுக்குள்ள கஞ்சா தான் அடிக்கிறான், சிகரெட் அடிக்கல, அதுக்குள்ள கஞ்சா வச்சு அடிக்கிறான். அவங்க அப்பா தெரியாம இழுத்து அடிச்சு செத்துடுறாரு. அந்த பையன் ஒரே நாள்ல திருந்துறான். இந்த சமூகம் இருந்து மாறணும், அதான் இதோட கருத்து, முக்கியமான கருத்து அதுதான். நம்ம திருப்பி நிறைய நிகழ்ச்சியில கலந்துக்குவோம், நம்ம அந்த டிபேட் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்ப தம்பிகளை வாழ்த்தி அனுப்பணும் நீங்க. சார் டைரக்டர் சார், அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, ஒரு கேள்வி கேட்டாலே பாடி ஷேமிங் பப்ளி ஷேமிங்கிறாங்க. நீங்க படத்துல சொட்டத்தலைய வந்து எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்தது தெரியுங்களா? இல்ல இல்ல வருது உங்களுக்கு இப்பதான், இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க. ஏன்னா அவர் அப்படி போட்டு அடிக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்க படத்துல அது காமெடின்னு நினைச்சு வச்சிருக்கீங்க. கொஞ்சம் என்ன மாதிரி ஆட்களுக்கு அது ட்ராஜடி ஆயிடுச்சு. இல்ல சார், அது காமெடி இல்லதான், அது காமெடி இல்ல சார். ஆக்சுவலி நம்ம சிரிச்சிட கூடாது அந்த சீனுக்கு, அதுதான் உண்மை. நம்ம அந்த சீன் சிரிச்சிட கூடாது. சிரிச்சா நம்ம எப்படி அப்ப பாக்குறோம்ன்றது ஒண்ணு இருக்கு சார், அது நான் இது பண்றேன். இப்ப 4 பேர்ல ஒருத்தர் சொட்ட தலையா தான் இருக்காங்க. ஆமா சார், எல்லாருக்குமே இப்போ காலிதான். சிவானி சந்திர சார், என்ன பார்த்து அந்த படத்தை வாங்குனீங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க? நல்ல படம் சார், ஒரு புதுசா இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமான படம், உங்களுக்கு எல்லாம் ரசிக்க முடியாத ஒரு ஃபன்னு தான் சார். எனக்கு வந்து இந்த பெருசா அந்த கதை சொல்றது அந்த மாதிரிலாம் இருக்கா சார். இது வந்து யதார்த்தமா இருந்துச்சு, புது பசங்க இல்ல புதுசா இருக்குது, ஆனா ஃபுல்ஃபில்லா இருந்ததா? கொஞ்சம் சார் இருக்குது. இருக்கு சார், இல்ல புதுசா தான் இருக்குது, அது மாட்டுக்கு நீங்க எல்லாம் இருக்கிற நம்பிக்கை சார். அந்த இவரு நடிகர்கிட்ட கொடுங்க, இல்ல உதய இல்ல இவரு போலீஸ்கார் இல்ல ஆதேஷ் உங்களுக்கு தான். சொல்லுங்க. படத்துல நீங்க ஒருத்தர் தான் பயங்கர நோன் ஃபிகருங்கறனால நிறைய சவுண்ட் விட்டுருக்கீங்களோ? நல்லா இருந்தது உங்க கேரக்டர். நான் இன்ஸ்பெக்டர் அவ்வளவு சவுண்ட் விடணுமா? இல்ல அது ஃப்ரஸ்ட்ரேஷனோட இல்ல டைரக்டர் சொல்லி பண்ணீங்களா நீங்களா? இல்ல எல்லாமே இயக்குனர் சொல்லி தான், இயக்குனர் மீறி நான் எதுவுமே பண்றது இல்ல. ஏன்னா அவரு இது போதும் இது வேணும்னு அவரே கேட்பாரு, அதனால அவர் சொல்லி தான் பண்றது. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சத்துல வந்து நம்ம கத்துறது தானே இருக்கும், அந்த எக்ஸ்பிரஷன்ஸும் நான் பண்ணுறது. கார்த்தி உங்களுக்கு என் பேர் தெரியும், ஆதேஷ் பலன். ரைட் சார், இந்த வருஷம் இது 250வது படமும் 260வது மழை சீசனு. போன மாசம் வந்த படங்கள்லாம் ரொம்ப பெருசா ஓடல, புது ஹீரோ. என்னென்ன சேலஞ்சு, தேட்டரு, பிசினஸ், புதுசா நீங்களே சொந்தமா படம் எடுக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. என்னென்ன இருந்தா உங்களுக்கு வசதியா இருக்கும்? என்ன இருந்தா வசதியா இருக்கும், இது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா வேணும் சார் கொஸ்டின். என்ன இருந்தா மீன்ஸ் என்ன? பிசினஸ், தியேட்டர், புதுசா படம் பண்றீங்க இண்டஸ்ட்ரியில, மற்ற இதுல உங்களுக்கு ஆடியன்ஸ்ல எல்லாம் வந்து உங்களை மாதிரி புதுமுகங்களுக்கு புதுசா படம் எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவை, என்னெல்லாம்? ஓகே புரியுது. அதான் சார், இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா யாருமே படம் எடுக்கக்கூடாது சார் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று ஏடியா இருக்கணும், யார் கூடியாவது ஏடியா இருந்து இந்த சினிமா என்னன்றது கற்றுக்கணும். ஒரு 2-3 இயர்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு எப்போ அவங்களோட டைம் ஒன்று இருக்கும். எனக்கு வந்து சில பேருக்கு 1 இயர்ல நல்லா கற்றுப்பாங்க, சில பேர் 8 இயர்ஸ்ல தான் நல்லா கற்றுப்பாங்க. அப்படிங்கும் போது அந்த ஒரு ட்ராவல் வந்து பண்ணணும் கண்டிப்பாக. அப்படி ஏடியா ஆக முடியலன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணி இது என்ன ப்ராசஸ்ன்றதை கற்றுக்கணும். ஏன்னா சினிமான்றது ரொம்ப பெரிய விஷயம். ஷார்ட் ஃபிலிம்ன்றது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் முடிஞ்சிடும், பட்ஜெட் கூட தேவையே இல்லை சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெலாம். அப்படிங்கும் போது சினிமான்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு, காசு இன்வால்வ் ஆகிருக்கு, பெரிய காசு இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு நல்லா நாலேஜபிளாக இருக்கணும் சார். ஒரு டிரெக்டர்ன்றவங்க வந்து நல்லா நாலேஜபிளாக இருக்கணும், எல்லா கிராஃப்ட்ஸையும் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து கேள்வி பதில் வந்து என்ன இருந்தால் ரொம்ப பிஸ்னஸ். ஆமாம், நான் வந்து அதான் சார் கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன் சார். ஃப்ராங்காக சொல்லலாம், கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன். என்னோட ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவியாக நாங்கள் எடுத்திருக்கோம் நம்புகிறோம். ஆடியன்ஸ் சொல்லணும் என்னன்ட்டு டிசம்பர் 5 சொல்லிடுவாங்க. ஸோ நான் அதை காத்துட்ருக்கேன் சார். சார் குட் ஈவினிங் சார். ஒரே நிமிஷம். குட் ஈவினிங் சார்.
இப்போ நீங்கள் வந்து படம் எடுக்கிறது ஈஸி, அதை வெளியே கொண்டு போகிறது தான் கஷ்டம்னு சொல்கிறீங்க. நான் இப்போ வந்து கேள்வி மாதிரி கூட நான் இந்த விஷயத்தை நான் சொல்ல. நீங்கள் வந்து விஜய் ஆண்டனி சாரோட படங்களை உதாரணமாக வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணியிருக்க கூடாது. அவர் அதுக்குன்னு ப்ரோமோவே பண்ணார். பிச்சைக்காரன் கொடுங்க, யாரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்கிற, திமிரு பிடிச்சவன், யமன், இந்த மாதிரி ஒரு வாயில் பொதுவெளியில் பேச முடியாத டைட்டில்லாம் உள்ளே கொண்டு வந்தார். நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆனனால தான் இப்போ உங்களோட படத்தோட டைட்டில் ரீச் ஆகாமல் இருக்கா அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த டைட்டில் புது டைட்டில் அவர் வந்து எவ்வளோ போல்டாக ஃபோர்ஸ் சொசைட்டியில் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டில்ஸ் வச்சு அதுக்குன்னு ப்ரோமோஸ்லாம் பண்ணார். நீங்கள் அதெல்லாம் எடுத்து உதாரணமாக பார்த்துக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது கேள்வி ஒரே பிடிச்சிடுறேன். படத்தில் லாரி கேரக்டர் வந்து லாரி வந்து வித்தியாசமாக வந்துட்டு இருக்கு, சம்மந்தமே இல்லாமல். அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இது ஸ்பாயிலர் இல்லை, அதனால ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஸ்பாயிலர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டைட்டில் வந்து சாவிடுன்ற டைட்டில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன், காம்ப்ரமைஸே ஆகலை. சரி, அப்போ தேட்டரில் ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க. சாவிடுன்னு டைட்டில் வச்சா யாரும் வரமாட்டாங்கன்றதை விட சாவிடுன்ற டைட்டில் வந்து நான் என்னோட தேட்டரில் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து செந்தில் சொல்லிட்டேன். சார் ஒரு 5 தேட்டர் 10 தேட்டர் கிடச்சா கூட போகும் சார், சாவிடுன்ற டைட்டிலே வெளியே வந்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வேற டைட்டில் என்னால் யோசிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் சரி அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 hours கழிச்சு கால் பண்ணாங்க, இல்லை ஒரு தேட்டர் கூட யாரும் தரமாட்டேன்ட்டாங்க. அதுதான் நாங்கள் இப்போ அந்த கண்டென்ட் பார்க்க வரதுக்கும் தேட்டர் வேணும்லண்ணா. இப்போ அந்த கண்டென்ட் ஏதாவது ஒரு தேட்டரும் கிடைக்கலன்னா நாங்கள் அந்த டைட்டில் வச்சுட்டு இப்போ வேற ஏதாவது இப்போ வந்து ஒரு இந்த டைட்டில் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நாங்கள் இது பண்ணலாம், இல்லை நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க கிட்ட பேசலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். இப்போ தேட்டருக்கு போயினாதான் எங்க படம் வெளியே வரும். இப்போ நான் சாவிடுன்னு நீங்க பேர் வச்சீங்கன்னா நான் தேட்டர் தர மாட்டேன்னு சொல்லிட்டா எங்க படம் எப்படி வெளியே வரும், யார் பாப்பா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க சைடில் அக்செப்ட் பண்ணிட்டு சரி நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போனது. ஆமாம் ஆமாம், இது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது சாவிடுனா லைக் அவங்க அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி தீட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல சார் ஏன்னு. எனக்கும் அதான் சார். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து மக்கள் வச்சு தான் சார் நான் ரிலீஸ் பண்ணேன், பீச்சில் ரிலீஸ் பண்ணேன். ஒரு 20 செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சு தான் ரிலீஸ் பண்ணேன். மக்கள்கிட்ட அப்போ கேட்டேன், அது இந்த வீடியோ இருக்கு, என்னன்னா நீங்கள் சாவு வீடியோன்னு வச்சிங்கன்னா தேட்டருக்கு வருவீங்களான்னு கேட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வருவேன், இதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்க வருவேன், இந்த போஸ்டர் வித்தியாசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 20 பேரில் ஆனால் 2 பேர் வந்து ஐயோ என்னங்க அபசகுணமாக இருக்குங்க, இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சா எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கூடமே ஏன் சாவிடுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அந்த 2 பேருமே கூட அந்த போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பார்ப்பேன்னு நினைக்கிறேன், அவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்க. லைக் நம்ம வந்து ட்ரெய்லர் இருக்கு, டீசர் இருக்கு, ஸோ இதெல்லாம் வச்சு மக்களை இது என்ன மாதிரி படம்னு நம்ம தெரிவிக்கலாம். சாவிடுன்னு ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, பிறக்கிறோம் அந்த மாதிரி வைக்க முடியுமான்னு தெரியல சார். சொல்லுங்க. ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் 3 வருஷம். ஆமா ஆமா அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு சரி சார். அதான் சார் நிறைய பாசிட்டிவ்ஸ் நடந்திருக்கு, நிறைய பாசிட்டிவ் நடந்திருக்கு. எங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு, இதை விட ஒரு பாசிட்டிவான விஷயம் தேவையில்லை. பெண் குழந்தை 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதான் சார் நம்ம இந்த டைட்டில் வைக்கலனாலும் சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும், இயற்கை தான் அது. நம்ம வந்து ஏன் அதை நான் இது வைக்கிறனால தான் அது அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆமா சார், சினிமாவில் ரொம்ப சென்டிமெண்ட் இருக்கு சார், அதை பிரேக் பண்ணலாம் தான் சார் இந்த மாதிரி ஒன்று முயற்சி பண்றோம். ஆனா நீ எங்களை பிரேக் பண்ணிடுறாங்க சார். நீங்க பேசும்போது ஒன்று சொன்னீங்க சார், நான் அனுபவம் இல்லாதது சொன்னீங்க அவருக்கு. இப்போ இந்த 2 கேள்விக்கு முன்னால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதாவது நான் படிச்சுட்டு வந்து இந்த படத்தை எடுத்துக்கணுமா, இந்த படத்துல வந்து பாடம் கற்றுக்கிட்டீங்கல்ல, அது சொன்னீங்கல்ல.
மறந்துட்டீங்களா? ஓகே சார். அதில் என்ன பேசுனீங்கன்னா, நான் வந்து இன்னும் அனுபவம் பெறல, அனுபவம் பெற்றுக்கிட்டு வந்திருக்கணும், இந்த அப்படிதான் சொன்னீங்க நீங்க. இல்லை, நான் என்ன சொன்னேன்னா, படம் எடுக்கிறது ஈஸி, அதை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். படம் எடுக்கிற ப்ராசஸ் எனக்கு தெரியும், அதை ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியலன்றது சொன்னேன் சார். இல்லை படம் யார் வேணும் எடுத்துக்கலாம். ஆமாம் சார். அதாவது கார்ட்டூன் போடுறாங்க பார்த்தீங்களா? ஆமாம். அந்த கார்ட்டூன் போடுறவங்க எல்லாருமே படம் எடுத்துக்கலாம். ஆமாம் சார். ஆனால் அதை விட கெட்டிக்காரத்தன்னு தான் வியாபாரம். கண்டிப்பா. அப்போ வியாபாரம் தெரியாம படம் எடுக்க வந்து தப்பு நீங்க உணர்றீங்க. ஆமா சார். வியாபாரம் தெரியாத மீன்ஸ் ஓடிடி அந்த டைம்ல வாங்கிட்டு இருந்தாங்க சார் படம் 2022ல. ஸோ நான் ஸ்பீடாக ஷூட்டிங் வந்து ஒரு 2 monthsலேயே முடிஞ்சிச்சு சார். 32 days ஷூட்டிங் வந்து 2 monthsலேயே முடிஞ்சிச்சு. நான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஒரு 6 monthsக்குள்ளே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா அந்த டைமில் ஓடிடி கொஞ்சம் பீக்கில் தான் இருந்துச்சு, எல்லாரும் கண்டென்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, சின்ன படம் வாங்கிட்டு இருந்தாங்க, ஓரளவு டீசெண்டான ரேட் கொடுத்தாங்க. நான் வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது இந்த இயர் கேப்னால ஸ்கீம்ஸ் மாறிடுச்சு. இப்போ அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ் மாறும் போது என்ன ஆகுது, நான் அப்போ ஒன்று நினச்சிருப்பேன்ல ஓடிடி ரிலீஸிங் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ இங்கே தேட்டரிக்கல் ரிலீஸ். ஓடிடி ரிலீஸ் என்னன்னு தெரியும், தேட்டரிக்கல் புதுசாக இல்லை. நீங்கள் பேசும்போது ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்க. ஷார்ட் ஃபிலிம் ஒரு விஷயம் ட்ரை பண்றோம்னா டைரக்டா சினிமாவை ட்ரை பண்ணக்கூடாது, ஃபியூச்சர் ஃபிலிமா ட்ரை பண்ணக்கூடாது. ஆனா வந்து நீ பாடம் கத்துக்கிட்டீங்க, நம்ம இதை வந்து ஷார்ட் ஃபிலிமா எடுத்துட்டு அதுக்கப்புறமா படமா எடுத்துதான் சரியா இருந்திருக்கும். இல்லை சார், நான் 6 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டேன். அப்படி சொல்றேன். என்னன்னா நான் என்ன சொல்ல நினைச்சேன்றதை சொல்லிடுறேன். மேபி உங்களுக்கு கன்மையானது அப்படி ஆயிருந்துருக்கலாம். நான் என்ன சொல்லணும்னு நினைச்சிருந்தேன்னா, படம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். படம் எடுக்கிறது ஃபியூச்சர் ஃபிலிம்ன்றது ஒரு 2 மணி நேரம் படம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஒரு 2 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் ஈஸி தான், அதை விட ரொம்ப ஈஸி அதை விட. ஸோ அப்படிங்கும் போது அதில் காஸ்ட்டும் பெருசாக இருக்காது. ஃப்ரெண்டாக போட்டுடலாம், கேமரா ஃபோன் கூட ஐஃபோன் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மியூசிக் வந்து நான் காப்பிரைட்ஸ் மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும் போது இவ்வளோ விஷயம் இருக்குங்கும் போது இந்த ப்ராசஸை வந்து ஷார்ட் ஃபிலிம்லேயே கற்றுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஏடியா இருந்துட்டு ஒரு டிரெக்டர்கிட்ட கற்றுக்கலாம். இந்த 2 விஷயத்த சொன்னேன் நான். டார்க் காமெடின்னு சொல்றீங்களா? இது என்னது டார்க் காமெடினா? ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்ல ஒரு சின்னதா ஒரு குபீர்னு ஒரு மொமெண்ட் வரும் சிரிக்கிற மாதிரி. ஸோ அதுதான் டார்க் காமெடி. இந்த படத்துல எந்த சீன் அப்படி சொல்றீங்க? அந்த அவரு சஹராஜ் இறந்துட்டாரு, அந்த வீடியோ பார்க்குறாங்க, ஆனா ஏன் அவங்க சிரிக்கிறாங்க? ஸோ அதுதான் சார். சார் ஒரே ஒரு சார், சமீப கால பட விழாக்களாக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், இல்லை சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், எதுக்கு வந்தாலும் தமிழ் படத்தை ஓட விட மாட்டாங்க, கன்னட படம் ஓடுது, தெலுங்கு படம் ஓடுது, மலையாள படம் ஓடுது அப்படின்ற ஒரு புலம்பல் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் நல்ல படங்கள் எப்படி இருந்தாலும் ஓடும். நம்ம கதையில தெளிவாக இருக்கணும், அது மாதிரி ஆக்டிங் நடிப்பு வாங்குறது தெளிவாக இருக்கணும். ஆனால் நீங்கள் உங்கள் படத்தில் கதையிலையும் கோட்டை விட்டீங்க, நடிப்பு வாங்குறதுலையும் கோட்டை விட்டீங்கன்றது என்னுடைய கருத்து. ஓகே சார். அதனால நம்மளே தப்பா எடுத்துட்டு படம் ஓடலை, ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு திணிக்க கூடாதுல்ல, அது தப்பு இல்லையா? நீங்க குபீர் காமெடி வரும்ன்றீங்க, ஒரு இடத்துல கூட யாருக்குமே சிரிப்பு இல்லை சார். ஓகே சார். டார்க் காமெடி கேட்டா ஒரு டார்க் காமெடி நல்லா நீங்க சிரிச்சிருப்பீங்க சார். வேற யாரும் சிரிச்சாங்களா? நாங்கள் இந்த ஷோ போடும்போது எல்லாம் சிரிச்சாங்க சார். ப்ரீமியர் போடும்போது எல்லாம் நிறைய பேர் சிரிச்சாங்க சார். காமெடின்றது வந்து சப்ஜெக்டிவ். இங்க இருக்கவங்களுக்கு அது ஒர்க் ஆகல, வேற யாருக்காவது அது ஒர்க் ஆகலாம். சார் பல சீன்கள் பாக்குறப்போ இந்த சீனை ஏன் இவ்வளவு இதா எடுத்து வச்சிருக்காங்கன்னு, ஒரே லைட்டிங் இல்லாம ஏதோ ஷேடோவோட ஷார்ட் ஃபிலிம் எடுக்க கூட நீங்க தெளிவா எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்க, அதுல கொஞ்சமாவது நீங்க கான்செப்ட் பண்ணீங்களா? அது கேமராமேனோட கால். என்னன்னா லோ லைட்னு சொல்லுவாங்க. லோ லைட்ல வந்து நம்ம காமிக்கிறது லைக் அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஷேடோஸோட சினிமேட்டிக் ஃபீல் வரும்ட்டு, டார்க்னஸோட இதெல்லாம் அவரோட கேமராமேனோட கால். ஸோ அது ஒர்க் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. மேபி அது உங்களுக்கு நினைக்கிறேன். பலருடைய கருத்து இது உணவு அடிக்கணும்ன்றது நான் சொல்லல, புரியுதுங்களா? ஏன்னா பத்திரிகையாளர் அன்னைக்கு என்ன எழுதுறாங்களோ அதான் வந்து ஆடியன்ஸ் போய் சேரும். நீங்க பத்திரிகையாளர் எல்லாரையும் வந்து ஒரு ஆடியன்ஸ் எப்படி சார் கேட்பாங்க? அதான் சார், இப்போ ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும் சார். ஆடியன்ஸ் ஒன்று யோசிப்பாங்க, ஆடியன்ஸ்லேயே நிறைய இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒன்று தோணும். அந்த மாதிரி தான் சார்.
மாஸ்டர் விஜய் கூட பண்ணீங்க, கார்த்திக் சார் கைதி பண்றீங்க, அப்பெல்லாம் வந்து உதய்டா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. பட் ஹீரோ வரும்போது ஏன் அந்த மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு? என்ன காரணம்? எந்த எக்ஸ்பெக்ட் பண்ணல? சின்ன வயசுல இருந்து வரீங்க, சோ உங்களுக்கு நடிப்புன்றது எல்லாமே தெரியும். பெரிய படங்கள்ல மட்டும் நடிக்கும் போது உதய் அப்படின்னு தனியா தெரிய ஆரம்பிக்குது. பட் இப்ப சாவின் வருது இல்ல, இந்த படங்கள் வந்து சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆயிடுது. இதுக்கு மக்கள் வருவாங்களா? அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குதா? அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். இப்ப பெரிய படம்னா ஆப்வியஸா விஜய் சார் அவருக்கு வந்து பயங்கர ஓப்பனிங் இருக்கு, கார்த்தி சார் அவருக்கு ஓப்பனிங் இருக்கு, ரஜினி சார் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆடியன்ஸ் தியேட்டருக்கு தானா வந்துருவாங்க, தியேட்டர்ஸ் நிறைய கொடுப்பாங்க, ஷோஸ் எக்ஸ்ட்ரா நிறைய போடுவாங்க. ஆனா எங்க மாதிரி ஃப்ரெஷரா வரவங்களுக்கு தியேட்டர்ஸே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஷோஸ் கொடுத்தாங்கன்னா மார்னிங் 11 o'clock கொடுப்பாங்க. எல்லாம் இப்பெல்லாம் தூங்கி ஏந்திரிக்கிறது 10 மணி 10:30 மணி தான் ஏந்திரிக்கிறாங்க. 11 o'clock ஷோக்கு யார் போவாங்க? ஏதாவது காலேஜ் கட் அடிச்சுட்டு வருவாங்க, யாராவது பிடிக்காத படத்துக்கு அந்த மாதிரி தான் போய் தான் வருவாங்க. அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க இதை எப்படி ப்ரமோட் பண்ணி அவங்க கிட்ட சேர்க்கிறீங்களோ, இப்போனா பிரசன்ட் மீடியாவுக்கு நிறைய இது இருக்கு. அவங்க சொல்றாங்கன்னா ஆமாப்பா இந்த படம் நல்லா இருக்கு, இவங்க சொல்றாங்களா, இவங்க ரிவ்யூ பார்த்து போறவங்க, நீங்க எழுதுறத பார்த்து போறவங்க நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வரும். எங்களை மாதிரி சின்ன டீம்லாம் சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட விரும்பி கேட்டுக்கிறோங்க. நல்ல ஒரு கண்டென்ட் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து சொல்றேன், உங்களை கால உழுது கூட கேட்கிறேன், எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட செய்யுங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சேர்ப்போம். இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்றோம், அண்ணன் சொல்லியிருந்தாரு நிறைய விஷயங்கள் வந்து இது இல்லைன்ட்டு. ஸோ ப்ரெஸ்ல நேற்று நாங்கள் ப்ரிவியூ ஷோ போடும்போது எங்கப்பட்ட பேர் வந்தாங்க, எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருந்தது. அது என்ன இம்பாக்ட் வந்து அது ஸோ அது எப்படின்னு தெரியல. சாரினா உங்க மனசை நோக்கடிச்சிருந்தா நாங்கள் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். 100% நாங்கள் இதை எப்படியாவது வெளியே வந்து ரீச் பண்ணி கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எதுவும் மனசு வரப்பட வேண்டாம். உட்கார்த்தல சார் போட்டோ சார்